அதாவது 330 340ன்றது எனக்கு தெரியாது. அதாவது எனக்கு வந்து இங்கேருந்து ஒரு 8% இன்கேஸ் மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தட் பிஜேபியும் ஒரு 330 340 வின் பண்ணிச்சுன்னா அது வந்து ஒரு ரீசன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எலெக்ஷன்ஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இப்போ தான் நம்ம ஓட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏப்ரல் 19th ஆரம்பித்தோம். ஸோ அதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,150 நிஃப்டி. ஸோ அங்கேருந்து ஒரு 8% மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு 23,800 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோவில் நிஃப்டி 24,200 வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டெக்னிக்கல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கப்புறம் எஃப்என்ஓ பொசிஷன்ஸ், தென் என்னுடைய வியூ, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ தட் நீங்கள் கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. ஓகே, இதுதான் நம்ம 22,150 போது ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தோம். எப்படி இருந்தாலுமே மார்க்கெட் 23,800 வரும், அதுதான் நம்மளுடைய வியூ காமிக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 1,650 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஷார்ட் டைம்லேயே கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இதை ஒருத்தர் 1,650 பாயிண்ட்ஸும் எடுத்துருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ட்ரையல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரெட்டி டீசென்ட் ப்ராஃபிட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம வியூவில். யார் எத்தனை பேர் இந்த வியூ வச்சு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகே, இப்போது டெக்னிக்கல்ஸ் நிஃப்டி மந்த்லி ஆர்எஸ்ஐ 79.30 வந்துடுச்சு. 79க்கு மேலே மந்த்லியில் எனிதிங் எந்த கம்பெனிஸோ இண்டெக்ஸ் எது வந்தாலுமே வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 79.30ன்றது ஒரு பெரிய லெவல் தான். அதே மாதிரி மந்த்லி கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு கன்வின்சிங்காக இல்லை புல்லுக்கு. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கலாம். இந்த மந்த்லி இந்த கேண்டில் பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய கன்வின்சிங்கான கேண்டில் கிடையாது. ஆர்எஸ்ஐயும் நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே 79க்கு மேலே போகும்போது ஒரு 3,400 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் வந்து 2021 அக்டோபரில் 18,600 போது இந்த 79 ஆர்எஸ்ஐ வந்தது. ஒரு 8 மந்த்ஸில் 3,400 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் நடந்தது. இப்போ சேம் அதே பொசிஷனில் ஆர்எஸ்ஐ வந்திருக்கு. இந்த கேண்டிலும் மந்த்லி க்ளோசிங் கேண்டிலும் ஒரு கன்வின்சிங்கான ஒரு புல் கேண்டில் மாதிரி இல்லை. இதுதான் ஒரு ஆர்எஸ்ஐயும் கேண்டில் ஸ்டிக்கையும் வச்சு ஒரு டெக்னிக்கல்ஸ். தென் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,200ல் நிஃப்டியோட பி ரேஷியோ 22.96 இருக்குது. அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து 22.96ன்றது ஒரு ரொம்ப ஹை வேல்யூஷன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 24 வந்ததுன்னா அது ஹை வேல்யூஷனில் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஏர்னிங்ஸை வச்சு பார்த்தா பி ரேஷியோ 24 வந்ததுன்னா மார்க்கெட் 25,000லேருந்து 25,200 ரேஞ்ச் வரும்போது ரொம்ப அது ஹை வேல்யூஷனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு நிஃப்டியோட ஃபண்டமெண்டல்ஸ். இப்போது இருக்கிற வேல்யூஷன் 22.96 தான் இருக்குது. ஸோ டெக்னிக்கல்ஸு ஆல்மோஸ்ட் ஒரு ஹை பாயிண்ட் மாதிரி காமிக்குது. பட் ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்தால் தான் ஹை வேல்யூஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷன். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷனில் இது எல்லாமே இண்டெக்ஸு, ஸ்டாக்ஸு, எல்லா ஸ்டாக்ஸையும் சேர்த்து என்ன ஓப்பன் பொசிஷன்ஸு அவங்க நெட்டாக என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இன்னும் ஒரு 1,60,000 கான்ட்ராக்ட் வந்து செல்லில் தான் இருக்கிறாங்க. டிஏஎஸ் செல்லில் தான் இருக்காங்க. ப்ரோவும் செல்லில் தான் இருக்காங்க. இது 2 ஜூலையோட டேட்டா. எஃப்ஐஎஸ்ஸு 4,67,000 அவங்க தான் வந்து ஹையஸ்ட்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பையில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் நல்லா ஃபால் வரணும்னா இந்த ரீட்டைல் இந்த கான்ட்ராக்ட் வந்து இந்த நெகட்டிவில் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக பையில் இருக்கணும். இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ரீட்டைல் ட்ரேடரை வந்து முடிஞ்ச வரைக்கும் அது அவங்கக்கிட்டேருந்து எப்படி கேஷ் வாங்குறது தான் பார்ப்பாங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர் இவ்வளோ கான்ட்ராக்டு செல்லில் இருக்கிறாங்க. மேபி அது 1 or 2 டேஸில் கூட அப்படியே இப்போது நல்லா ஒரு பையிங்கில் கொண்டு வந்துடுவாங்க. பட் இப்போது செகண்ட் வரைக்கும் ரீட்டைல் ட்ரேடர் இப்போதைக்கு இன்னும் செல்லில் தான் இருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து பைக்கு மாறணும். அப்போ தான் வந்து ஃபர்தர் நல்ல ஃபால்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, ஸோ என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சென்செக்ஸ் ஒரு 90,000 வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த 90,000 வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ எக்ஸிட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் சென்செக்ஸ் வந்து ஒரு 80,000 தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் ஸ்டில் ஒரு சஸ்பென்ஸில் தான் இருக்குது.
நிஃப்டி நீங்களும் பார்த்துருக்கலாம் ஒரு 23,300 23,500லேருந்து ஒரு ப்ராடர் மார்க்கெட்டே பெர்ஃபார்ம் பண்ணல. நிஃப்டியில் சும்மா ஒரு 3லேருந்து 5 கம்பெனியை வச்சு ஆல்மோஸ்ட் இப்போ இந்த 24,200 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 கம்பெனியை வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த சிச்சுவேஷன்ஸு இந்த செல் பண்ணுறவங்களுடைய மனநிலையை ஃபுல்லாக கட் பண்ணி பையர் ஆக்குவாங்க. அதான் சொல்லுவாங்க, லாஸ்ட்டு செல்லரை பையர் ஆக்குற வரைக்கும் மார்க்கெட் விழாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இது வரும். ப்ராடர் மார்க்கெட் நிறைய கம்பெனி கீழே விழுந்துட்டு இருக்கும், ஆனால் நிஃப்டி மட்டும் மேலே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஸ்டாக்ஸ் ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க, நீங்கள் ஜிடிடி ஆர்டரு ட்ரையல் த ப்ராஃபிட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இப்போ இன்னைக்கு உங்கள் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் 1000 rupeesல ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்விங்கோ இல்லை உங்களுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதாவது இது ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா கூட அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு அது கட் ஆகிடும் ஜிடிடியில். ஸோ அதை நீங்கள் ஆர்டர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ எதுக்கு இதை ட்ரையல் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் அந்த லாஸ்ட் லெக்கில் இருக்கிறதால இன்னும் ஃபண்டமெண்டல்ஸ் காஸ்ட்லியாகவும் இல்லை, அந்த இன்னும் காஸ்ட்லி ஆகிறதுக்கு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ட்ரையல் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. இன்கேஸ் ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா கூட உங்கள் ட்ரைலிங் ப்ராஃபிட்டை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். அதேமாதிரி நீங்கள் இன்கேஸ் கவனிக்காமல் விட்டிங்கன்னா கூட இறங்கிச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆகிடும். ஸோ அதனால் ஜிடிடி ஆர்டரில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதை ட்ரையல் பண்ணிக்கோங்க. புதுசாக ஏதாவது ஸ்டாக்ஸ் இன்கேஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடாமல் வாங்காதீங்க. ஏன்னா அது இன்கேஸ் இறங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் ரிக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். அந்த லாஸ்ட் டைம் மாதிரி குயிக்காக ரிக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இந்த மாதிரி ரொம்ப கம்மி. ஸோ மேலே போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணுறது தான் நல்லது. புதுசாக அதே மாதிரி நிஃப்டியில் செல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செல் சிக்னல் வந்தால் மட்டும்தான் எடுங்க. இன்னும் செல் சிக்னல் வரல நிஃப்டியில். செல் சிக்னல் வந்தால் மட்டும் எடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் நம்ம இதை ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஒரு 4-5 கம்பெனியை வச்சே நிஃப்டியை மூவ் பண்ணுவாங்க. இது என் டிவி இன்டர்வியூலையும் நான் இதை நிறைய முறை பேசியிருக்கேன். அதாவது ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்காது. ஓகே, அதாவது 50 கம்பெனி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிலாம் 0.01%, 0.05% தான் அதோட வெயிட்டேஜே இருக்கும். ஆனால் இப்போ இந்த ரிலையன்ஸு, HDFC பேங்க்கு, இந்த மாதிரி சில ஃபியூ கம்பெனிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 10%, 8%, 12% அந்த மாதிரி வெயிட்டேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 3-4 கம்பெனியை மூவ் பண்ணாலே நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட் இருக்க மாதிரி காமிக்கும். அதனால் செல் சிக்னல் வராமல் எடுக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் லெக்கில் இருக்கிறதால அந்த பியர்ஸை ஒன்றுமே இல்லாமல் ஆக்க வேண்டிய சுச்சுவேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு போவாங்க. அதாவது மார்க்கெட்டு இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, மார்க்கெட் மேலேயே தான் இனிமேல் இருக்குன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். லாஸ்ட் பேர் இருக்கிறவங்கள கூட புல்லாக மாற்றுறது சுச்சுவேஷன் இருக்கிறதால கண்டிப்பாக செல் சிக்னல் வராமல் எடுக்காதீங்க. நான் ஒரு ஜூன் எண்டுக்குள்ளேயே 90,000 வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் அந்த ஒரு 10,000 பாயிண்ட்ஸு இன்னும் ஒரு சஸ்பென்ஸில் இருக்குது. பட் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஹை பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. ஃபண்டமெண்டல் ஸ்டில் இஸ் வெயிட்டிங். அண்ட் ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் இப்போ ஒரு பர்டிகுலர் பார்ட் இன்னும் ரீட்டைல் ட்ரேடர் ஓவரால் இன்னும் செல்லில் தான் இருக்காங்க. அவங்கள பைக்கு மாற்றணும் F&O பொசிஷன்ஸில். இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது எல்லாத்தையும் வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ், F&O பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் கண்டிப்பாக ட்ரையல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே ஒரு புதுசாக எடுக்கிறவங்க செல் சிக்னல் வராமல் எடுக்கவே எடுக்காதீங்க. நிஃப்டியில் செல் சிக்னல் வந்ததுக்கப்புறம் எடுங்க. ஓகே, இது ஜூலையோட லெவல்ஸு. சப்போர்ட் 23,430லேருந்து 23,400 இருக்குது. ஏதாவது சேல் சிக்னல் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதோட க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் எக்ஸாம்பிள், அதாவது இது பை பண்ணுறவங்க சொல்கிறேன், ஆனால் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் 23,310 எதுக்கு இதை சொல்லியிருக்கேன்னா, இந்த 23,310 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தர் ஃபால் வந்துடும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே 23,430லேருந்து 400 கீழேயும், மேலே ரெசிஸ்டன்ஸ் 24,680லேருந்து 24,700க்குள்ளே இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கலாம். ஆனால் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கு அது வாய்ப்பாக அமையும். அதேமாதிரி பைக்கும் அதே தான். 24,775க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் ஃபர்தராக
மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இது டெய்லி க்ளோசிங் பேசிஸ். பட் இந்த மந்த்லி லெவல் வச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்தோன்னே இப்போ செல்லோ, இந்த இடத்துல வந்தால் பையோன்றது ஆக்சுவலாக இந்த முறை ஜூலையில் அது பண்ண வேணாம். இது எதுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன்னா, இதுக்கு கீழே டெய்லி க்ளோசிங் பேசிஸ் இன்கேஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பாக அமையும். மேலேயும் அதே மாதிரி தான், அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி அமையும். பட் நம்ம ஆல்மோஸ்ட் மார்க்கெட் டெக்னிக்கலி மேலே இருக்கிறதால இப்போதைக்கு ப்ரெசண்ட் பையிங் வந்து பெருசாக போகாமல் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் செல் சிக்னல் வந்தால் எடுப்போம். ஸோ பொசிஷன்ஸ் இல்லை, பட் செல் சிக்னல் வந்தால் எடுக்கலான்ற சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 3rd ஜூலை, நாளைக்கு 3rd ஜூலை வெட்னஸ்டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரியே இருந்தது அப்படின்னா 130 போல் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கோங்க, இல்லைனா டைட்டாக ட்ரையல் பண்ணுங்கள். இதே சார்ட்டு தான் அப்படியே இதை இன்வெஷனாக வரைஞ்சிருக்கும். இது ரியல் டைமில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இந்த சைடு தான் ஒரிஜினல் சார்ட் மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் ஏதோ ஒரு ரீசன்னால், ஏதோ ஒரு நியூஸ்னால், ஏதோ ஒரு ரீசன்னால் அப்படியே ஆப்போசிட்டில் போச்சுனாலும் நீங்கள் எதுவும் லாஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் இது ரெண்டுத்தையுமே காமிக்கிறோம். இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு செல் சிக்னல் வந்ததுன்னா நாங்கள் ட்ரேட் எடுப்போம். இன்வெஷன் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸை பார்த்துக்குவோம். பட் இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க ரியல் டைமில் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ இது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்கேஸ் ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு சான்சஸ் நாளைக்கு கிடச்சிதுன்னா ஒரு நல்ல ட்ரேடாக அமையும். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.